ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மே மாதத்தில் 6 கிரகங்களோட நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ள, அதுவும் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, ராகு, கேது இந்த கிரகங்களோட நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. அந்த கிரகங்களில் தலைவனாக கருதப்படுறது தான் சூரியன். மே 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி மே 6ஆம் தேதி கிரகங்களோட இளவரசனான புதன் மேசராசிக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் தேவர்களின் குருவான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் மே 18ஆம் தேதி ராகு கேது ராசியை மாற்றுறாரு. மாதத்தின் கடைசியில், அதாவது மே 31ஆம் தேதி சுக்கிரன் மே ராசிக்குள் நுழையிறார். இப்படி 6 கிரகங்கள் ராசியை மாற்றுவதனால மே மாதம் சில ராசிக்காரவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவுமே இந்த ராசிக்காரவங்க தொழிலில் எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இப்போது மே மாதம் எந்த ராசிக்காரவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசி மகர ராசி. மகர ராசிக்காரவங்களுக்கு மே மாதமானது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்குது. பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும், தினசரி வருமானம் அதிகரிக்கும், பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். பணியிடத்தில் பல புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோர், உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசி. துலாம் ராசிக்காரவங்களுக்கு மே மாதம் சாதகமாக இருக்குது. அதுவுமே துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில நல்ல செய்திகள்லாம் பெறக்கூடும். வணிகர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறக்கூடும். வணிகத்தை விரிவாக்கவும் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரிகிறவங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடுகளை போட்டிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரவங்க. கடகராசிக்காரவங்க மே மாதமானது சிறப்பாக முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் குருவும் சூரியனும் சாதகமாக வீட்டில் இருக்கிறதுனால வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இம்மாதத்தில் முதலீடுகளை செய்வதனால நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். முக்கியமாக இம்மாதத்தில் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அதனால் இந்த ராசிக்காரவங்க இந்த சமயத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.